லாஸ்ட் இயர் நெறைய பேரு நெறைய ஹேபிட்ஸ் வந்து விடணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணணும், கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. பட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து அந்த வில் பவர் இல்லாம இருக்கிறது, நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது தான் காரணம். ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். 2025ல ஒரு சில விஷயத்தலாம் விடணும் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் ஐ கான்ட். 2026ல நெறைய விஷயங்கள் எடுக்கணும்னு நெனச்சிருக்கேன். பட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெறைய விஷயங்கள் நான் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பட் எப்போ வரைக்கும் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லைங்க. ஒரு விஷயத்த நம்ம விடணும், இல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை ஏன் விடணும்? அதை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு கிளியாரிட்டி இருக்கணும் நமக்குள்ள. ஸோ அப்பதான் அந்த விஷயத்த நம்மளால கடைபிடிக்க முடியும் அப்படின்றத நான் முழுசா நம்புறேன். ஸோ ஒருவேள இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டோன்ட் வரி. அதுக்கு தான் நான் இருக்கேன். என்னோட பேரு அர்ஜுன் எஸ்கே. நான் லாஸ்ட் 4 இயர்ஸா நான் இந்த யூடியூப்ல இருக்கேன். அண்ட் யூ நோ வாட்? லாஸ்ட் 4 இயர்ஸா இருக்கேன். பட் எந்த ஒரு குரோத்துமே நான் பார்க்கல. லாஸ்ட் இயர் தான் என்னோட சேனல் வந்து மானிடைஸ் ஆச்சு. ஆல்சோ இந்த வருஷம் எங்க போவோன்னு தெரிலங்க. ஆனா ஏதோ பெருசா பண்ண போறோம்னு மட்டும் தான் தெரியுது. பட் பார்ப்போம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஐ எம் அர்ஜுன் எஸ்கே. ஐ எம் 24 இயர்ஸ் ஓல்டு. இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 2026ல நீங்கள் எப்படி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் அ கிளியர் கோலுங்க. எந்த ஒரு கோலுமே இல்லாமல் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம். உங்களோட ட்ரீம் என்னவா வேணா இருக்கலாங்க. ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம். அந்த வேலை கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம். இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம். அந்த கவர்மெண்ட் வேலை வந்து ஸ்டேட்டாக இருக்கலாம். இல்லை சென்ட்ரலாக இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஆர் எல்ஸ் ஃப்ரீலான்சிங், ஆக்டிங், மாடலிங், வாட் எவர் இட் இஸ். ஹேவ் அ கிளியர் கோல். ஏன்னா ஒரு கோல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு எந்த பஸ்ஸில் ஏறி போகிறதுனே தெரியாமல் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம போய் அந்த பஸ்ஸில் உட்கார முடியுமே. நீங்கள் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட பஸ் இருக்கும். ஏதோ ஒரு பஸ்ஸில் கிடைக்கிற பஸ் ஓகே கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் ஏறுது, அப்போ போகிற ஊர் நல்ல ஊராக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏறுனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் எங்கே போகணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் கிடையாது. ஸோ பட் நீங்களே அதை முடிவு பண்ணல அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 2026 கோயிங் டு பி அ வெரி ஹாரிபிள் ஃபார் யூ. அப்படி இருந்தா. அப்படி இல்லைன்னா ஹாவ் அ கிளியர் கோல். ஓகே. ஏதாச்சும் ஒரு இதை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் தான். இப்போது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் நான் கிளியர் பண்ண போகிறேன், எஸ்எஸ்சி தான் நான் கிளியர் பண்ண போகிறேன், இல்லை கூகுளுக்கு தான் நான் கிராக் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் அதில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது வேறு, வேலைக்கு போகாமல் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது வேறு. ஸோ ஹேவ் அ ஜாப் தென் டூ மல்டி டாஸ்கிங். நம்ம லைஃப்பில் நம்ம டேயில் ஒரு சில விஷயங்கள் வந்து நெகோஷியேட்டே பண்ணாமல் டெய்லி பண்ணணுங்க. அந்த ஒரு 3 விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன், டிஜிட்டல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருங்க. நார்மலானா ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாக் ஆர் ரன்னிங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களோட பாடிக்கு. செகண்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நானும் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய மாங்க் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க? நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நம்மளோட பாடிக்கு, பட் நம்மளோட பிரெயினுக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு டூல். மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மெடிடேஷன் பண்ணிடலாம். அண்ட் இது பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நானே என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள்
ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றால் அதை போய் பாருங்கள். ஓகே. சே நோ டு பேட் ஹேபிட்ஸ். எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ்க்குமே அடிமையாகாதீங்க. லைக் எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்டாக வேணா இருக்கலாம் அது. அது வந்து டெஃபினட்டாக ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், கஞ்சா, வேற என்ன, டொபாக்கோ, பீடி, வேற என்ன இருக்கு? எனி கைண்ட் ஆஃப் இந்த மாரி. ஓகே. இது மட்டும் தான் பேட் ஹேபிட்ஸா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது மட்டும் கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட சிந்தனைகள், பான் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஈட்டிங் சுகர் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரக். இட்ஸ் இட்ஸ் மோர் தென் கொக்கைன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வருஷத்துல இருந்து. ஏன்னா இது எல்லாமே கெட்ட விஷயங்கள். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆல்சோ இன்னொரு கெட்ட விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். தயவு செஞ்சு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு வேணாம், 25ஆந்தேதி ஆயிடுச்சு, 1ஆந்தேதி வரட்டுமே, 1ஆந்தேதி ஆயிடுச்சு, ஆகா 1ஆந்தேதி செவ்வாய்க்கிழமையாச்சு, திங்கக்கிழமையிலேருந்து பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன் எக்ஸாக்டாக சொல்லணும். ஏன்னா நான் இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன். 1ஆந்தேதி பார்த்துக்கலாம், 2ஆந்தேதி பார்த்துக்கலாம், திங்கக்கிழமை பார்த்துக்கலாம், அப்படி இப்படின்ட்டு 2026 ஆயிடுச்சு. அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இமேஜின் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமோ உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி வேணாம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சொல்லுவீங்க? டெஃபினெட்லி நாட். அப்பயே சாப்பிட்ருவீங்கல்ல. அப்படியே உங்களோட கோல்ஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் அதை பற்றி அது ரிலேட்டடாக ஏதாச்சும் படிக்கும்போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போதோ ஏன் தள்ளி போடுறீங்க? இமேஜின் பாய்ஸ், ஒரு பொண்ணு உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இன்டிமேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம், 1ஆந்தேதி பார்த்துக்கலாம், திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை உடனே ஆரம்பிச்சிருவீங்களா? டெஃபினட்டாக உடனே, ரைட்? அப்புறம் ஏன்ப்பா உங்களோட கோல்ஸ்க்கு, உங்களோட ட்ரீம்ஸ்க்கு, கோல் ட்ரீமை கூட விடு, உன்னோட செமஸ்டருக்கு படிக்கணுன்னா கூட ஏன் அதை தள்ளி போடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. எது தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும். சும்மா இந்த அது மாதிரி இது மாதிரிலாம் இல்லைங்க. ஒரே மாதிரி எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும். 2026 கோயிங் டு பி யுவர் பர்ஃபெக்ட்.